வணக்கம். கடலைக்கட்டையோட லென்த் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், அது எப்படி பராமரிக்கணும், இதுதான் இந்த 3 பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா? இப்போ லென்த் இப்போ என்னோட கையில் இருக்கிறது வந்து இது வந்து கை கரலை. நீங்கள் வந்து முத பழகும் போது கை கரலை பழகினா போதும். இந்த ஒரு கரலையே போதும், நம்ம எல்லா சுற்றுகளும் சுற்றலாம். 108 சுற்றுகள் மேலே இருக்குது. அது எல்லா சுற்றுமே வந்து இந்த ஒரு கரலையே பண்ணலாம். இது இல்லாமல் வந்து 2 படிக்கரலைகள் தனியாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அது வந்து அடுத்த சீரீஸில் வந்து 2 கட்டையை பயன்படுத்துறதை பற்றி சொல்லும் போது அதை பற்றி நான் சொல்கிறேன், அதோட லென்த்து வெயிட் எல்லாம். இப்போது நான் பெரும்பாலும் வந்து இந்த ஒரு கரலை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒரு கரலை கட்டை. இது வந்து பேர் வந்து கை கரலை. இது பேர் என்ன கை கரலைன்னா, பாருங்களேன், என்னோட கை எவ்வளோ நீளமோ, அதாவது இந்த ஷோல்டரில் இந்த ஆர்ம் வந்து அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இந்த ஷர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கையோட லென்த்து, இந்த லென்த்து தான் உங்களோட கரலைக்கட்டையாக இருக்கணும். உங்கள் கை என்ன லென்த்தோ அதுதான் உங்களோட கை கரலைக்கட்டையாக இருக்கணும். பாருங்கள், கட்டையை இப்படி பிடிக்கும் போது கட்டையை உங்கள் ஷோல்டருக்கு மேலே வைங்க. தெரியுதுங்களா? ஷோல்டருக்கு மேலே வச்சா தெரியுதா எவ்வளோ பெருசு இருக்குன்னு? நான் கையை பிடிச்சிருக்கேன், கைக்கு மேலே என்னோட கட்டை உட்காந்துருக்கு. கை மாதிரியே இந்த கட்டை உட்காந்துருக்கு. சரிங்களா? இதுதான் கை கரலை. உங்கள் கை அளவு என்ன? என்னோட கை வந்து 24 இன்ச்சு இந்த கை. அப்போ இந்த கட்டை வந்து 24 இன்ச்சில் இருக்குது. சரிங்களா? இப்படி இந்த கை அளவு இருக்கும்போது தான் இதுதான் உங்களோட லென்த்து. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இந்த ஷர்ட் போடும்போது இங்கே ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த கைக்கும் இந்த ஷோல்டரும் ஜாயின் பண்ணுற இடம், அதில் இருந்து, அதாவது இப்போ டைலர்ட்ட கடை அளவு எடுத்து என்ன பண்ணுவார், நமக்கு இங்கேருந்து அளவு எடுப்பார்ல கை வரையும், அதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளங்கை பிடிக்கிறதுனால அது வரையும் எடுக்கணும். நீங்கள் உள்ளங்கையோட இந்த பாமோட எட்ஜ் வரையும் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுல இருந்து இது வரையும் எடுத்தீங்கன்னா 24 இன்ச் எனக்கு. உங்களோட கை அளவு என்னவோ இதே தான் ஆண்களுக்கும், இதே தான் பெண்களுக்கும், எல்லா வயதினருக்கும். சின்ன பசங்க செய்கிற மாதிரி இருந்தால் அவங்களோட அளவு இதே தான். சரிங்களா? ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே அளவு தான். அவங்கவுங்க கை நீளத்துக்கு அவங்களோட கட்டை இருக்கணும், கை கரலை. இந்த ஒரு கரலை முதல்ல போதும். அதுக்கப்புறம் சுமாராக 2 கரலை வச்சு செய்கிற நிறைய சுற்றுகள் இருக்குது நம்ம கை கரலை. ஓகே, இதுதான் உங்களோட அளவு, லென்த்து. வெயிட் என்ன இருக்கணும்? அடுத்தது கடலைக்கட்டையோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்? இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோதான் பைலோனாக இருந்தாலும், எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும், பாடி பில்டராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கடலைக்கட்டையை ஆரம்பிக்கும் போது 2 கிலோலேருந்து 3 கிலோ, அதுதான் உங்களுக்கு அளவு. என்கிட்ட இப்போ வந்து 3 கிலோ இருக்குது, 4 கிலோ இருக்குது, 2 கிலோ இருக்குது. 4 கிலோ வந்து இந்த 3 கிலோ வந்து நான் என்றைக்கெல்லாம் ஒரு 500-600 சுற்று தொடர்ந்து செய்கிறனோ அன்றைக்கி மட்டும்தான் நான் 4 கிலோவுக்கு உடனே ஜம்ப் பண்ணுவேன். இல்லைன்னா 4 கிலோ வந்து உடனே எடுக்க மாட்டேன். தினந்தோறும் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட 4 கிலோ உள்ள கட்டையை நான் உடனே எடுக்க மாட்டேன். அதனால் வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். உங்களோட நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருந்தாலும் சரி, 1.5 கிலோலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? 1.5 கிலோலேருந்து 1.5 கிலோ கட்டை காமிக்கிறேன், பார்க்குறீங்களா? பாருங்க, இது 4 கிலோ. இது அளவு இதோட கொஞ்சம் கம்மி தான், 2 இன்ச்சு கம்மி தான். ஆனால் இது வெயிட் அதிகம், 4 கிலோ. இது நல்லா இருக்கும் கையெல்லாம் சுற்றுறதுக்கு. இது வந்து 4 கிலோ. ஓகே, இது வந்து 2 கிலோ. 2 கிலோ அளவு வந்து கம்மி தான். இது பேர் வந்து படிக்கரலை. இது வந்து 2 கிலோ. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். இதுக்கு வந்து நம்ம எல்போ வரையும் இருந்தால் போதும். பாருங்க, நம்ம உள்ளங்கை பிடிக்கும் போது அதுலேருந்து இந்த எல்போ இருக்குது பார்த்தீங்களா, அது அளவு இருந்தால் போதும் படிக்கரலை. இதுதான் வந்து நம்ம இந்த 2 கரலை பயன்படுத்தி இந்த இந்தியன் கிளப்னு சொன்ன பார்த்தீங்களா, 20 அருமையான சுற்றுகள் இருக்குது. அதை செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த 2 கரலையை வந்து நான் பயன்படுத்த போகிறேன். சரிங்களா? இது வந்து 1.25 கிலோலேருந்து 2 கிலோ தான். இது வந்து 2 கிலோ, இது 1.25 கிலோ. சரிங்களா? ஆனால் பார்க்க என்னடா 1 கிலோ 1.5 கிலோவில் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும் இதோட வேல்யூ. அந்த 1 கிலோ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
இப்போ நம்ம கை வந்து சாதாரணமாக நீட்டுறீங்க இல்லைங்களா, ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம் நீட்டிட்டு இருப்பீங்க நீங்கள்? ஒரு பயிற்சி பண்ணி பாருங்களேன். ரெண்டு கையை எவ்வளோ நேரம் நீட்ட முடியும் உங்களால்? எப்படி இல்லைன்னா இன்னொரு அருமையான உடற்பயிற்சி இங்கே பாருங்க. நம்ம ஓல்டு ஸ்கூல் எக்ஸசைஸ் தான். கை மேலே கொண்டு போய் இது இல்லையா, 108 முறை செய்ய முடியுது, 120 முறை செய்ய முடியுதா பாருங்க. எப்படி உங்களால் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க. உங்களோட கையை நீங்களே மேலே தூக்கி நீங்களே கொண்டு வாங்க பார்ப்போம். வெறும் கையை ஒரு 120 முறை. இந்த பெருசாலாம் செய்ய வேணாம், இது மாதிரி செய்யுங்க. நம்ம ஓல்டு ஸ்கூல் எக்ஸசைஸ் தான் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது மாதிரி செஞ்சுட்டு 120 முறை உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா இப்போ பாருங்களேன், அது கூட நம்ம கையோட வெயிட்டு கூட 1.5 கிலோ ஆட் பண்ணுறோம், கையோட வெயிட்டு கூட 2 கிலோ ஆட் பண்ணுறோம். இப்போ செஞ்சு பார்ப்போமா? இப்போ வந்து திணறோம் இல்லையா, உடனே செய்ய முடியாது நம்ம. ஆனால் நம்ம இப்படி செய்ய போகிறது கட்டது, நம்ம வந்து கட்டையிலேருந்து சுத்த போகிறோம். என்ன சொல்ல வரேன்னா, குறைந்த வெயிட் வந்து தாராளமாக போதும் ஆரம்பிக்கும் போது, ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபேவரட் வந்து இந்த 3 கிலோ. இது வந்து 3 கிலோ கூட எக்ஸாக்டாக கிடையாது, 2 கிலோ 95 கிராம் அது மாதிரி தான் வரும். நியர்லி 3 அவ்வளோதான் வரும், சரிங்களா? என்னால் இது வந்து தாங்க முடியணும், என்னால் எல்லா திசையிலையும் என்னால் இது வந்து ஹோல்ட் பண்ண வைக்க முடியணும், சரிங்களா? அதுதான் வந்து முக்கியம். சரி, இப்போ லென்த்து பார்த்தாச்சு. லென்த் வந்து உங்கள் உள்ளங்கையிலிருந்து உங்கள் ஷோல்டர் வரையும். வெயிட் வந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 கிலோ, இது 2 கிலோ. ஆனால் இந்த குட்டியோட செய்ய தேவையில்லை. நீங்கள் வந்து 2 கிலோ வந்து உங்களோட கை லென்த்துக்கு பண்ணிக்கோங்க. இதே 2 கிலோ இப்படி பண்ணலாம், மரம் மட்டும் மாறும், சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது 4 கிலோ, இது வேற மரம், அதனால ஹெவியாக இருக்குது. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கீழே இழுக்கும் நல்லா, இல்லை அந்த அனுமன் இது மாதிரி, சரிங்களா? ஓகே, லென்த்து பார்த்தாச்சு. வெயிட்டு வந்து 2 to 3 kg தான் இருக்கணும் ஆரம்பத்தில். மேக்ஸிமம் 4 கிலோவுக்கு போகலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபார்முலா வந்து இப்போது நான் வந்து 64 கிலோ, சரிங்களா? என்னோட வெயிட்டை, உடம்பு வெயிட்டை 8ஆல் வகுக்கணும். 8 8 64, சரிங்களா? அப்போ 8 ஆயிடுச்சு. எனக்கு அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும், பண்ண 4 கிலோ. ஸோ அப்போ நான் வந்து கணக்கு பிரகாரம் 4 கிலோ வந்து தூக்கலான்னு அந்த ஃபார்முலா சொல்லுது. ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்கும்போது 4 கிலோ எனக்கு சாத்தியமானாக்க ஆரம்பத்தில் நான் 4 கிலோவுக்கு போகக்கூடாது. ஸோ அதனால் அந்த ஃபார்முலா சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்முலா பிரகாரம் உங்கள் கணக்கு, உங்கள் எடை என்ன வருதோ அதுக்கு 1 கிலோ கம்மியாக எடுத்துக்கோங்க கட்டையை, சரிங்களா? இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கணக்கு என்ன சொன்னதோ அதுக்கு கீழே 1 கிலோ, 3 கிலோ, 2 கிலோ 95 கிராம் நினைக்கிறேன் இது, சரிங்களா? அதான் 3 கிலோ. அப்போ அந்த 3 கிலோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் என்ன கணக்கு வருதோ அதுலேருந்து 1 கிலோ 1.5 கிலோ குறைச்சி கட்டையிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காமன் ரூல் வந்து, நீங்கள் ஒரு 30-40 வயதுக்கு மேலே உள்ளவராக இருந்தால் 2லேருந்து 3 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ஒரு 20 சுற்று 30 சுற்று நல்லா பழகிட்டீங்க, நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, தைரியமாக இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க கட்டை சுற்றுறதுக்குன்னா அதுக்கப்புறம் 3.5 கிலோவுக்கு போகலாம். 4 கிலோ கட்டை ஒன்றும் வீணாகாது, சரிங்களா? அதனால் 3.5 கிலோவுக்கு போய்க்கோங்க, 4 கிலோவுக்கு போய்க்கோங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போது 2லேருந்து 3 கிலோ ஆரம்பிங்க. ஈவன் 1.5 கிலோலேருந்து 3 கிலோவுக்குள்ளே ஆரம்பிச்சிங்கன்னா போதும். அதுதான் வந்து அதை எடுத்திங்கன்னா தான் தினந்தோறும் நீங்கள் சந்தோஷமாக கடலைக்கட்டை எடுத்து சுற்ற முடியும். நீங்கள் அதில் ஒன்ஸ் நல்லா இன்வால்வ் ஆகி தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 3 மாதம் 4 மாதம் அதை ரெகுலராக செய்யும் போது அதுக்கப்புறம் அடுத்த கட்டைக்கு போய்க்கலாம், சரிங்களா? 2 கட்டையை சுற்றும் போது தான் இந்த கட்டையை நான் சுற்றுவேன். சரி, இப்போ அடுத்தது, இப்போது லென்த்து பார்த்தாச்சு. இப்போது இதுவும் கை கரலை தான், ஆனால் புஜக்கரலை நெஞ்சுக்கு மாதிரி இருக்குது. இதுக்கு சின்ன பார்க்கலாம் லென்த். எனக்கு இது வந்து சின்னது ஆனால் வெயிட் அதிகம். இது வந்து புஜக்கரலை, நெஞ்சுக்கு வந்து செய்கிறது. இப்போ வந்து இந்த சிங்கிள் சுத்தலாம் இதில் செய்யலாம் அழகாக. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி செய்யறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கு இது புஜம் நெஞ்சுக்காக செய்கிறது இது. ஆனால் நம்ம சின்னதில் ஆரம்பிக்கும். ஓகே, 3வது வந்து எப்படி பராமரிக்கிறது. இப்போ நான் வந்து யூகேல இருக்கேன். ஆட்டம் அண்ட் வின்டர், நவம்பர்லேருந்து பிப்ரவரி மார்ச் வரையும் மாதம் ஒரு நாள் நான் எப்போல்லாம் வெளியில் வேலை செஞ்சுட்டு வரணும் கட்டையை பயன்படுத்தி, அப்போது எண்ணெய்கள் வந்து பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு எண்ணெய். இது வந்து கட்டையை வந்து இப்போ சாதாரணமாகவே
ஒரு உடன் டேபிள் இருக்குனாக்க நீங்கள் அதை தண்ணி போட்டு துடைக்கிறீங்கன்னா உடனே எண்ணெயை போட்டு அதை வந்து தடவி வைக்கணும். அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் வுட்டுக்கு. சேம் கான்செப்ட் தான் கடலைக்கட்டைக்கும். ஆனால் இப்போ எல்லா எண்ணெயும் தடவுறதுக்கு பதிலாக சில எண்ணெய்கள் மட்டும் நான் வந்து வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த 2 தான் வந்து இதில் பயன்படுத்துறது நான். சரிங்களா? இந்த தேங்காய், நல்லெண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அதெல்லாம் சீக்கிரத்தில் வலிக்கிடும். அது இல்லாமல் வந்து கட்டை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உரியாது அந்த எண்ணெய்கள்லாம். சரிங்களா? இப்போ வேப்பெண்ணெய் எனக்கு பிடிச்சது வந்து இந்த வேப்பெண்ணெய். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வேப்பெண்ணெய் வந்து உங்களுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைக்குதுங்க. பியூர் நீம் ஆயில். ஓகேங்களா? நிறையெல்லாம் வேணாம். அதாவது சம்மரில் தேவையில்லை. இது வந்து கட்டையை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதுனால வேப்பெண்ணெய் ரொம்ப அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது இல்லாமல் இது வந்து கையில் இது ஒரே ஒரு இதுனா, இப்போது இன்னைக்கு மதியானம் இது நான் எண்ணெயை போட்டுட்டேன்னா 24 மணி நேரத்துக்கு வந்து கட்டையை பயன்படுத்த முடியாது. எனக்கு கட்டையில் எண்ணெய் இருக்கும். ஸோ அதே மாதிரி சொதன்னு போட வேணாம். லைட்டாக இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கூட போதும். பாருங்க, எனக்கு அதிகமாக தேவையில்லை. வேப்பெண்ணெய் எடுத்துட்டு வேப்பெண்ணெயை சும்மா இப்படி பாருங்கள், எப்படி நல்லா ஷைனிங்காக வரும் பாருங்கள். இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, வேப்பெண்ணெய் வாசனை. வச்சிருவோம். இது மாதிரி ஒரு துணியில் கூட நீங்கள் பண்ணலாம். துணி, பஞ்சு இதெல்லாம் பண்ணலாம். பட் நம்ம கட்டையை பயன்படுத்துறதுனால கட்டையில் தேய்க்கிறது வந்து தப்பு கிடையாது. அது இல்லாமல் இப்படி செய்யும்போது கட்டையில் எங்கேயாவது கீரல் ஏதாவது இருக்கா, ஏதாவது டேமேஜ் ஆகுதான்றது நமக்கு தெரியும். இது கட்டையை கையில் நம்ம தேய்க்கும் போது. சரிங்களா? ரொம்ப ஆயில் போட வேணாம். ஸோ கொஞ்சோண்டு இது வந்து இப்போ நான் அந்த ஈரப்பதம், காற்றுல வந்து இந்த ஈரப்பதம் இருக்குது, அது வந்து கட்டையில் தெரியுது. அதே மாதிரி சில நேரத்துங்களில் மழையில் நனைஞ்சதுன்னா கூட வெளில வேலை செய்யும் போது அதுக்காகவும் வெளில வந்தோடனே துணியில் துடைச்சிட்டு இதை வந்து லைட்டாக போட்டுறது. கட்டைக்கு போதுமான அளவுக்கு வேப்பெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய். எண்ணெயை சில பேர் கலந்து போடுவாங்க. நான் கலக்கிறதில்ல. இன்னைக்கு வந்து நான் வேப்பெண்ணெய் போட்டுட்டேன்னா அடுத்த முறை இதை போடும்போது விளக்கெண்ணெய் போடுவேன். ஒரே எண்ணெய் பயன்படுத்தாமல் 2 எண்ணெய் பயன்படுத்துவேன். சரிங்களா? இது மாதிரி பயன்படுத்தினா கட்டை எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இது மாதிரி இருந்ததுன்னா அது பாட்டுக்கு காலத்துக்கும் இருக்கும். நம்ம பயன்படுத்தணும், நம்ம வந்து அதை பராமரிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் கட்டையோட லென்த்து, கட்டையோட வெயிட்டு. கட்டை நம்ம இப்போ ஊர்லலாம் வெயிலில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. எண்ணெயெல்லாம் போட்டுட்டு கட்டையை வந்து காயாம விட்டு அது மாதிரி வேணாம். அது மாதிரி செய்ய வேணாம். பனி குளிர் நாட்டில் இருக்கவங்க வந்து இதை செய்யுங்க. பனி குளிர் இந்த மாதிரி இருக்கிறதுல. நம்ம ஊரில் வந்து குளிரில் மார்கழி மாதம் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா குளிரில் வெளில கட்டையை சுற்றுனீங்கன்னா அது மாதிரி செய்யுங்க. சரிங்களா? அன்றைங்க இங்கே ஃப்ரெண்ட்ல ஆப்பட்டேன் கொஞ்ச நேரம். சரிங்களா? அவ்வளோதான். அதை பாருங்க, கட்டை எப்படி வந்துச்சு பாருங்க, அருமையா. இதை வந்து நான் வந்து 24 மணி நேரத்துக்கு பயன்படுத்த முடியும். இன்னைக்கு சுற்ற வேண்டிய சுற்றுக்கள்லாம் நான் சுற்றிட்டேன். அதனால இப்போ கவலை இல்லை எனக்கு. நாளைக்கு மதியானமாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நைட்டு உறிஞ்சிடும். இப்போ இந்த ஈரப்பதத்துக்கு வந்து இந்த கட்டை வந்து இதுதான் மெயின்டெனன்ஸு. சரிங்களா? வேறு எதுவும் செய்யலை. ஓகே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கும் பயன்படுத்துங்க. வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ வந்து இப்போது 19ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் வந்து பிரிட்டிஷும் அமெரிக்கன்ஸும் நம்ம கட்டையை எப்படி பயன்படுத்துனாங்கன்றத வந்து படிச்சுட்ருக்கேன் நான். ஒரு ஆராய்ச்சி மாதிரி. அதிலிருந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை எடுத்து நமக்கு திருப்பி ஆர்ஜின் எதவோ நமக்கு கொண்டு வரேன். அதெல்லாம் அந்த சுற்றுக்கள்லாம். சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.